Hi friends, வணக்கம். வெல்கம் பேக் டு இந்தியன் கிச்சன் தமிழ். இன்னைக்கு வீடியோல ரொம்ப ஈஸியான ரொம்ப டேஸ்டான ஒரு ரைஸ் வெரைட்டி பார்க்க போறோம். அதுதான் லெமன் ரைஸ்ங்க. இது வந்து பண்டிகை காலம். நம்ம பெரும்பாலான நேரங்கள் வந்து ஸ்நாக்ஸ், ஸ்வீட்ஸ் செய்யறதுலே வந்து கிச்சன்ல டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். நமக்கு ஃபுல் மீல்ஸ்லாம் பண்றதுக்கு டைமே இருக்காதுங்க. இந்த மாதிரி சமயத்துல வந்து இந்த மாதிரி சித்ரான்னங்கள் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுவும் போக வந்து குழந்தைங்களுக்கு பாக்ஸ்ல கொடுக்கறதுக்கும் இது நல்ல ஒரு ரைஸ் வெரைட்டிங்க. இது கூட வந்து நான் இன்னைக்கு உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணியிருக்கிறேன். நம்ம வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை அல்லது வந்து மேங்கோ பிக்கல், வடகம், அப்பளம் இப்படி எதுனாலும் இது கூட வந்து நம்ம பரிமாறிக்கிடலாம். அதே மாதிரி கடலைப்பருப்பு சட்னி, தேங்காய் சட்னி இப்படி எதுவும் கூட வந்து நம்ம பரிமாறிக்க முடியும் லெமன் ரைஸை. வாங்க இன்னைக்கு வீடியோல ரொம்ப டேஸ்டான ரொம்ப குயிக்கான ஒரு சாதம் வெரைட்டி, அதாவது லெமன் ரைஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. இந்த லெமன் ரைஸ் பண்றதுக்கு வந்து நான் இன்னைக்கு பொன்னி ரைஸ் வந்து பயன்படுத்தி இருக்கிறேன். பெரும்பாலும் இந்த மாதிரி கலவை சாதம் பண்றதுக்கு வந்து பொன்னி ரைஸ் பயன்படுத்துங்க, அதுதான் நல்லா இருக்கும். இதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதுல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்து பண்றதுனால ரொம்ப நல்லா இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவேவும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. இது கூட இப்போ இன்னமும் நல்லா டேஸ்டா இருக்கிறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. அதாவது நிலக்கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு சன்னமான தீயில வந்து இந்த பருப்பு வகைகள் எல்லாத்தையும் வந்து நல்லா நீங்க தாளிச்சுக்கோங்க. அடுப்பு வந்து சன்னமா வச்சுக்கோங்க, இல்லாட்டி எல்லாமே கருகிருங்க, நல்லாவே இருக்காது. இப்போ இது கூடவேவும் ஒரு 15 போல முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு சேர்க்கறதுனால லெமன் ரைஸ் வந்து நல்ல ஒரு ரிச்சா இருக்குங்க. இது கூட 2 மிளகாய் வத்தல் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு. அதுவும் போக 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது வந்து ஒரு நல்ல வாசனையை கொடுக்கும் ரைஸுக்கு. இது வந்து நல்லா இப்போ தாளிச்சிருங்க, நல்லா வதக்கிடுங்க. இந்த மாதிரி வதக்கிட்டு நம்ம ரைஸ் செய்யறப்ப வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்ப இது கூடவேவும் கொஞ்சமா கருவேப்பிலை வாசனைக்காக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமா பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் வந்து நல்லா பக்குவமா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. அதாவது தாளிச்சுக்கிடணுங்க. தாளிச்சுட்டு இப்ப நம்ம இது கூட வந்து கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. லெமன் ரைஸ் அப்படிங்கிறதுனால இப்ப வந்து 1.5 எலுமிச்சம்பழத்தினுடைய சாறு எடுத்து நான் சேர்த்திருக்கிறேன். இதை ஊத்திட்டு உடனே நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடணும். எலுமிச்சம்பழம் சாறு கலந்ததுக்கு அப்புறமா வந்து அது கொதிக்க வைக்க கூடாது. கொதிச்சானா அப்படியே ஒரு மாதிரி கசப்பு தட்டு போட்டுருங்க. அதனால ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம சாதத்துல உப்பு சேர்த்துருக்கிறோம், அதனால பார்த்து கவனமா சேர்த்துக்கோங்க. இதுல லேசா இந்த மாதிரி வந்து ஒரு பிரட்டிருங்க. அவ்வளவுதாங்க, நம்ம அப்பயே ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணியாச்சு. இப்ப வந்து நான் 2 கப் அளவுக்கு சாதம் எடுத்திருக்கிறேன். இன்னைக்கு நான் எடுத்திருக்கிறது வந்து பொன்னி அரிசிங்க. இது வந்து குக்கர்ல 3 விசில் கொடுத்து வேக வச்சிருக்கேன். அதாவது நல்லா உதிரியா வந்து வடிச்சுக்கோங்க. குக்கர் வந்து நல்லா திறந்துட்டு நல்லா சாதம் ஆறுனதுக்கு அப்புறமா வந்து கலவை சாதம் பண்ணுங்க. இப்ப இந்த மாதிரி கலந்துட்டு இதை வந்து நல்லா ஜென்ட்லா வந்து இந்த மாதிரி கலந்துருங்க. 2 கப் சாதம் போட்டிருக்கிறேன். இது வந்து தாராளமா 4 பேர் வரைக்கும் சாப்பிட முடியுங்க. இந்த மாதிரி ரொம்ப ஜென்ட்லா வந்து சாதம் உடையாம கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம சூப்பரா ரெடி பண்ணிட்டோம் லெமன் ரைஸ். நல்லா அந்த பருப்பெல்லாம் சாப்பிட்றப்ப வந்து ரொம்ப நல்லா இருக்கும். லெமன் ரைஸ் சாப்பிட்ற மாதிரியான ஒரு போரிங் வந்து இருக்காதுங்க. இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் பருப்புகள் நம்ம கூட போடுறப்ப கண்டிப்பா இந்த மாதிரி லெமன் ரைஸ் நீங்க ட்ரை பண்ணுங்க. குழந்தைங்க வந்து மறக்காம சாப்பிடுவாங்க. இது கூட இன்னைக்கு நான் வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பா இந்த ரெசிபி நீங்க ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்தியன் கிச்சன் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தினம்தோறும் திருமண விருந்து உங்கள் இந்தியன் கிச்சன் தமிழில். தேங்க்யூ.